வணக்கம். ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் எனும் நம்முடைய ஆன்மீக குடும்பத்திற்கு உங்களை நான் ரொம்பவே அன்போட வரவேற்கிறேன். மீனராசி அன்பர்களே, இப்போ நான் சொல்லப் போற விஷயம் உங்க காதுகளுக்கு தேனாய் இனிக்கப் போகுது. உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ரொம்பவே பிரகாசமான மாற்றத்துக்கான நேரம் நெருங்கிட்டு இருக்கு. பல நாட்களா, இல்ல பல மாதங்களா, ஒருவேளை சில வருஷங்களா கூட இருக்கலாம். நீங்க உங்க தோள்கள்ல சுமந்துட்டு வந்த பாரங்களுக்கும் யார்கிட்டயும் சொல்ல முடியாம உங்களுக்குள்ளே நீங்க அனுபவிச்சு வந்த மன அழுத்தங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போற காலம் இது. அந்த இறுக்கமான சூழலெல்லாம் இனி கொஞ்சம் கொஞ்சமா தளர்ந்து நீங்க நிம்மதியா மூச்சு விடுறதுக்கு ஒரு புதிய காத்து வரப்போகுது. இந்த வரிகளை நீங்க கேட்கும்போதே உங்க இதயத்துல இறுக பிடிச்சிட்டு இருந்த ஒரு கயிறு மெல்ல அவிழ்ற மாதிரி ஒரு சின்ன நிம்மதி பிறக்கிறத என்னால உணர முடியுது. ஆமாங்க, கடந்த சில காலமா நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்ச நஞ்சமல்ல. குறிப்பா ஜென்ம சனியோட பிடியில ஒவ்வொரு நாளையும் கடத்துறதுங்கிறது ஒரு போராட்ட களத்துல நிக்கிற மாதிரி இருந்திருக்கும் இல்லையா? எதை செஞ்சாலும் ஒரு திருப்தி இல்லாம, யாருக்கிட்ட பேசினாலும் ஒரு நம்பிக்கை வராம, எதிர்காலத்தை நினைச்சு பார்த்தா ஒரு இருள் சூழ்ந்த மாதிரி ஒரு உணர்வு. இப்படிப்பட்ட ஒரு கடினமான பாதையில தான் நீங்க நடந்து வந்திருக்கீங்க. ஆனா அந்த இருண்ட நாட்களுக்கு ஒரு விடிவெள்ளி வரப்போகுது. அந்த நம்பிக்கையை விதைக்கத்தான் நான் இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த ஆன்மீக பயணத்துல நீங்க முதல் முறையா எங்களோட இணைஞ்சிருந்தீங்கன்னா ஒரே ஒரு நிமிஷம் தயவு செஞ்சு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி இந்த அன்பான குடும்பத்துல ஒரு அங்கமா நீங்களும் ஆகிடுங்க. உங்க ஆதரவு தான் எங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலம். சரி, இப்போ நாம விஷயத்துக்கு வருவோம். இந்த பகுப்பாய்வுல வரப்போற மார்ச் 2026ல மீன ராசிக்காரங்களான உங்களுக்காக பிரபஞ்சம் என்னென்ன அற்புதமான நேர்மறையான மாற்றங்களெல்லாம் ஒரு தட்டுல வச்சு தரப்போகுதுங்கிறத பத்தி ரொம்பவே விரிவா பார்க்க போறோம். ஜென்ம சனியோட கடுமையான பாடங்கள்ல இருந்து, அதோட தாக்கங்களிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையையும் ஆழமான நிம்மதியையும் கொண்டு வரதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த அன்பான கிரகத்தோட ஆற்றல் உங்களுக்கு துணையா நிக்க போகுது. அது யாரு, அந்த கிரகம் உங்க வாழ்க்கையை எப்படி மாத்த போகுதுங்கிறத இப்போ ஆழமா நிதானமா பார்க்கலாம். இந்த மார்ச் மாசத்தோட கதாநாயகன், உங்க இருள் சூழ்ந்த வாழ்க்கையில ஒரு விளக்கை ஏத்தி வைக்க போற அந்த முக்கியமான கிரகம் யாரு தெரியுமா? அன்பு, அழகு, செல்வம், மகிழ்ச்சி, உறவுகள்னு வாழ்க்கையோட அத்தனை இனிமையான விஷயங்களுக்கும் அதிபதியான ஒரு கிரகம். அது வேற யாரும் இல்ல, சுக்கிர பகவான். அவர் சும்மா சாதாரணமா வரல. மார்ச் 26ஆம் தேதி வரைக்கும் அவரோட உச்சபட்ச சக்தியோட, ஜோதிட மொழியில சொல்லணும்னா உச்சம்ங்கிற நிலையில உங்க ராசியான மீனத்திலேயே பிரகாசிக்க போறாரு. ஒரு கிரகம் அது உச்சம் அடையிற ராசிலேயே சஞ்சரிக்கிறதுங்கிறது 100 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற ஒரு அதிசய நிகழ்வு மாதிரி ஒரு மிக மிக அரிதான ரொம்ப சக்தி வாய்ந்த அமைப்பு இது. ஜோதிட சாஸ்திரப்படி ஒரு கிரகம் உச்சம் அடையும் போது அதோட சக்தி பல 100 மடங்கு அதிகமா இருக்குமா. வானத்துல மத்த கிரகங்கள் எல்லாம் இருந்தாலும் அவங்களோட தாக்கத்தை விட உச்சம் பெத்த கிரகத்தோட தாக்கம் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதுதான் அந்த மாசத்தோட போக்கையே தீர்மானிக்கும். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு படத்துல நிறைய நடிகர்கள் இருந்தாலும் டைரக்டர் யாருங்கிறத பொறுத்து தானே அந்த படத்தோட தன்மையே அமையும். அது மாதிரிதான் இந்த மார்ச் மாசத்தோட டைரக்டர் சுக்கிர பகவான் தான். அவர் என்ன சொல்றாரோ அதுதான் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. நல்ல விஷயம் என்னன்னா, அவர் ரொம்ப அன்பான ஒரு டைரக்டர். இதை இன்னும் சுலபமா உங்க மனசுல பதியிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு சின்ன கற்பனை பண்ணி பாருங்களேன். உங்க வீடு சில நாளா கொஞ்சம் சோர்ந்து அமைதியா இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த வீட்டுக்கு ரொம்பவே ஆற்றல் வாய்ந்த, நேர்மறை சிந்தனைகள் நிறைஞ்ச, சந்தோஷத்தை மட்டுமே பரப்பக்கூடிய, நீங்க ரொம்ப மதிக்கிற ஒரு விருந்தாளி வர்றாரு. அவர் வந்தாலே அந்த இடத்தோட சூழலே மாறிடும் இல்லையா? சோர்ந்து கிடந்த வீடு கலகலப்பாகிடும். அப்படியான ஒரு சக்தி வாய்ந்த அன்பான விருந்தாளி தான் இந்த மாசம் உங்க ராசிங்கிற வீட்டுக்கு வரப்போற சுக்கிரன். அந்த அன்பான விருந்தாளி உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் உங்களால சோர்வாவோ சோம்பேறித்தனமாவோ இல்ல எதுவும் நடக்காதுங்கிற சோகமான மனநிலையிலையோ இருக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. சனி பகவான் கொடுத்த அந்த தேக்க நிலையை இந்த விருந்தாளி உடைச்சிரிஞ்சிடுவாரு. அவர் உங்கள சும்மாவே இருக்க விட மாட்டாரு. வாங்க, வீட்டை அழகாக்குவோம். புதுசா ஏதாவது ஒரு கலைய கத்துக்கலாம். எழுந்திருங்க, உங்க கனவுகளை நோக்கி முதலடி எடுத்து வைங்கன்னு உங்கள சுத்தி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிய உருவாக்குவாரு. உங்க திட்டங்கள் எல்லாம் தூசி தட்டி தயார் நிலையில இருக்கணும்னு ரொம்ப அன்பா எதிர்பார்ப்பார். இந்த சுக்கிரனோட ஆற்றல்ங்கிறது இதை செய்ய முடியுமான்னு பணிவா கேக்குற மாதிரி இருக்காது. அதுக்கு பதிலா ஒரு அம்மா தன் குழந்தையே அன்பா தட்டி எழுப்பி, எழுந்திரிக்கண்ணா, ஸ்கூலுக்கு டைம் ஆகுது, உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு சொல்ற மாதிரி, எனக்காக இதை நீ செஞ்சுதான் ஆகணும் உரிமையோட அன்பா வலியுறுத்துற ஒரு சக்தியா இருக்கும். அது உங்களை தேக்க நிலையிலிருந்து மெதுவா வெளியே தள்ளி முன்னேற்ற பாதைக்கு கூட்டிட்டு போற ஒரு மென்மையான ஆனா உறுதியான உந்துதலா ஒரு பஞ்ச் மாதிரி வேலை செய்யும்.
இந்த அன்பான மாற்றத்துக்கு நீங்க மனசளவுல தயாராகணும். சரி, இந்த சக்தி வாய்ந்த சுக்கிரனோட வருகையால உங்க வாழ்க்கையோட எந்தெந்த முக்கியமான பகுதிகள்லாம் இந்த மேஜிக் நடக்க போகுது? உங்க தொழில், உங்க பொருளாதாரம், உங்க குடும்ப வாழ்க்கை, உங்க ஆரோக்கியம்னு எல்லாத்திலயும் ஏற்பட போற அந்த அற்புத மாற்றங்கள இப்போ ஒன்னொன்னா நிதானமா விரிவா பார்க்கலாம். நீங்க தயாரா இருக்கீங்களா? ஆனா அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். சுக்கிரன் உச்சமா இருந்தாலும் 100% பலன்களும் எந்த முயற்சியும் இல்லாம நம்ம மடியில வந்து விழுந்துடும்னு சொல்லிட முடியாது. ஏன்னா மத்த கிரகங்களோட நிலைகளும் ஒரு சின்ன தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனாலும் ரொம்ப உறுதியா ஒன்னு சொல்ல முடியும். இந்த மாசம் குறைஞ்சபட்சம் 50-60% வரைக்கும் பிரபஞ்சத்தோட ஆதரவு உங்களுக்கு நிச்சயம் உண்டு. இது ஒரு பந்தயத்துல மத்தவங்களை விட முன்னாடியே ஓடத் தொடங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு மாதிரி. மீதி இருக்கிற தூரத்தை உங்க முயற்சியிலும் விடாமுயற்சியிலும் தான் நீங்க கடக்கணும். இந்த கிரக ஆதரவை நீங்க சரியா பயன்படுத்திக்கணும். தொழில் மற்றும் வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான மனமாற்றம் உங்களுக்குள்ள நடக்கும். இது வரைக்கும் ஜென்ம சனியால இந்த வேலை பிடிக்கல, இதுல திருப்தி இல்ல, எனக்கு மதிப்பில்லைன்னு ஒருவித விரக்தியில இருந்த நீங்க இப்ப சுக்கிரனோட தாக்கத்தால பரவாயில்ல, முதல்ல கிடைச்ச வாய்ப்பை பிடிச்சுக்குவோம், அதுல இருந்து முன்னேறி போவோன்னு ஒரு யதார்த்தமான பாசிட்டிவான மனநிலைக்கு வருவீங்க. சுக்கிரன் தனக்காரகன், அதாவது பணத்தை ஈர்க்கிற கிரகம்ங்கிறதால உங்க கவனம் முழுசும் உங்க பொருளாதார வளர்ச்சியை நோக்கியே இருக்கும். புது வாய்ப்புகளை ஏத்துக்கிட்டு தேவைப்பட்ட ஒரு சின்ன சமரசம் செஞ்சுக்கிட்டாவது அடுத்த கட்டத்துக்கு நகர தயாராவீங்க. இது தின்வாங்கல் இல்ல, முன்னேற்றத்துக்கான ஒரு புத்திசாலித்தனமான படி. பொருளாதாரம் மற்றும் வருமானத்தை பத்தி பேசும்போதே என் முகத்துல ஒரு புன்னகை வருது. ஏன்னா சுக்கிரன் இருக்கிற இடத்துல பணம், அதிர்ஷ்டம், வாய்ப்புகள்னு எல்லாமே உங்களை தேடி வரும். உங்க அடிப்படை தேவைகள் எல்லாம் ரொம்ப சுலபமா பூர்த்தியாகும். ரொம்ப முக்கியமா இந்த காலகட்டத்துல நீங்க சுகமான சுமைகளை ஏத்துக்க தயாராவீங்க. அதென்ன சுகமான சுமை? அதாவது ஒரு நல்ல வாழ்க்கை முறைக்காக ஒரு புது வண்டி வாங்கவோ இல்ல உங்க வீட்டை அழகாக்கவோ கடன் வாங்குற மாதிரி விஷயங்கள் நடக்கும். இது ஒரு சுமையா தெரிஞ்சாலும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் வசதியையும் கொடுக்கும். முதல்ல அந்த வசதிகளை அனுபவிச்சுட்டு அப்புறம் அதை அடையறதுக்காக உழைக்கிற ஒரு புது உத்வேகத்தை சுக்கிரன் உங்களுக்கு கொடுப்பார். இது ஒரு அற்புதமான வளமான காலகட்டம். குடும்ப வாழ்க்கையில சனி பகவானால ஏற்பட்ட பல சிக்கல்களுக்கும் குழப்பங்களுக்கும் மன உளைச்சல்களுக்கும் இப்போ ஒரு அழகான தீர்வு கிடைக்கும். இதுவரைக்கும் யாரால இந்த தப்பு நடந்துச்சு, யார் காரணம்னு குற்றம் கண்டுபிடிச்சிட்டு இருந்த உங்க பார்வை இப்போ நடந்தது நடந்துடுச்சு, இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு, இதை எப்படி சரி செய்யறதுன்னு தீர்வை நோக்கி மாறும். இந்த ஒரே ஒரு கண்ணோட்ட மாற்றம் கூட உங்க குடும்பத்துல மிகப்பெரிய நிம்மதியும் நல்லிணக்கத்தையும் கொண்டு வரும். மன்னிக்கிறதுக்கும் மறக்கிறதுக்கும் உங்க மனசு தயாராகும். உறவுகள்ல ஏற்பட்ட ஆழமான காயங்கள் கூட மெல்ல மெல்ல ஆறத் தொடங்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்மசனி கொடுத்த உடல் மற்றும் மனநல பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கான ஆற்றலும் சக்தியும் இந்த மாசம் உங்களுக்கு தாராளமா கிடைக்கும். சுக்கிரனோட பாசிட்டிவ் எனர்ஜி உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லிலையும் பாஞ்சு உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். நோயிலிருந்து விடுபட்டு மறுபடியும் பழைய தெம்போட வலம் வர்ற காலகட்டம் இது. நல்ல பாட்டு கேட்கறது, அழகான இடங்களுக்கு போறது, உங்களுக்கு பிடிச்சவங்களோட நேரம் செலவு செய்யறது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களே உங்களுக்கு பெரிய அளவுல குணமளிக்கும். அதனால ஆரோக்கியத்தை பத்தி எந்த விதமான பயமும் தேவையில்ல. எல்லாத்தையுமே நீங்க சிறப்பா சமாளிப்பீங்க, மீண்டு வருவீங்க. இப்போ மீனராசியில இருக்கிற நம்மளோட இளைய தலைமுறையினருக்கும் நம்மள வழிநடத்துற பெரியவங்களுக்கும் சில குறிப்பிட்ட வழிகாட்டுதல்களையும் அன்பான ஆலோசனைகளையும் பார்க்கலாம். அன்பு மாணவர்களே, உங்க காதுகளை திறந்து கவனமா கேளுங்க. நம்மளோட மதிப்பிற்குரிய மூத்த குடிமக்களே, உங்களுக்காகவும் சில வார்த்தைகள். இந்த மாசத்தை நீங்க எப்படி சிறப்பா பயன்படுத்திக்கலான்னு இப்ப பாக்கோம். அன்பு மாணவர்களே, உங்களுக்கு இது ஒரு பொன்னான காலம். பரீட்சைக்காகவோ இல்ல உங்க எதிர்காலத்துக்காகவோ நீங்க தயாராகிட்டு இருந்தீங்கன்னா சுக்கிரனோட அருளால உங்க குடும்பத்துக்கிட்ட இருந்தும் நண்பர்கள்கிட்ட இருந்தும் உங்களுக்கு தேவையான அத்தனை சப்போர்ட்டும் கிடைக்கும். அதிகாலையில எழுப்பி விடுறது, உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு செஞ்சு தர்றது, உங்க சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறதுன்னு உங்க பெற்றோர் உங்களை தாங்குவாங்க. ஆனா புதனோட நிலை காரணமா உங்க சொந்த முயற்சி ரொம்ப ரொம்ப அவசியம். கிடைக்கிற அந்த அருமையான ஆதரவை சரியா பயன்படுத்தி உங்க பயிற்சி நேரத்தை அதிகப்படுத்துங்க. கடினமா உழைச்சிங்கன்னா இந்த தடவை மகத்தான வெற்றியை நீங்க நிச்சயம் அடைய முடியும். இது உங்களுக்கான நேரம். மீன ராசியில இருக்கிற நம்மளோட மதிப்புக்குரிய மூத்த குடிமக்களுக்கு உங்க நிதி நிலைமை இந்த மாசம் ரொம்ப சீராகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும். கவலைப்பட எதுவுமே இல்ல. ஆனா ஒரு சின்ன வேண்டுகோள், இது புதுசா முதலீடு பண்ணி ரிஸ்க் எடுக்கிறதுக்கான நேரம் இல்ல. கொஞ்ச காலத்துல அதிக லாபம்னு சொல்ற மாதிரி ஆசை வார்த்தைகளை நம்பி யார்கிட்டயும் ஏமாந்துராதீங்க. நீங்க இத்தனை காலமா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உங்க செல்வத்தை பத்திரமா பாத்துக்கோங்க. உங்ககிட்ட இருக்கிறத வச்சு நிறைவாகவும் நிம்மதியாகவும் இருங்க. உங்க அனுபவமும் நிதானமும் தான் இந்த மாசத்துல உங்க மிகப்பெரிய சொத்து. ஆக, மீனராசி அன்பர்களே, கடைசியா சொல்லணும்னா, சனியோட பிடியிலிருந்து விடுபட்டு
சுக்கிரனோட அரவணைப்புக்குள்ள நீங்க நுழையறீங்க. இந்த மார்ச் மாசம் உங்களுக்கு வெறும் நம்பிக்கைய மட்டும் கொடுக்கல, அந்த நம்பிக்கைய நிஜமாக்குறதுக்கான பலத்தையும் பாசிட்டிவான மாற்றங்களையும் கொண்டு வரப்போற ஒரு அற்புதமான மாசமா அமையப் போகுது. உங்க துயரங்கள் எல்லாம் பனி மாதிரி விலகி உங்க வாழ்க்கையில ஒரு புது வசந்தமான அத்தியாயம் தொடங்கப் போகுது. மறுபடியும் ஒரு தடவை ஞாபகத்துல வச்சுக்கோங்க, குறைஞ்சது 50-60% கிரகங்களோட ஆதரவு உங்களுக்கு இருக்கு. இது ஏதோ ஒரு சின்ன உதவி இல்ல, இது ஒரு பெரிய அலை மாதிரி உங்களை முன்னோக்கி எடுத்துட்டு போற ஒரு மாபெரும் சக்தி. அந்த அலையில நீங்க சும்மா மிதந்தா மட்டும் பத்தாது, உங்க கைகளால நீந்தவும் செய்யணும். இந்த ஆற்றலை முழுசா நம்புங்க, அத மனசார ஏத்துக்கிட்டு உங்க வாழ்க்கை பயணத்துல நம்பிக்கையோட முன்னேறி போங்க. இந்த மார்ச் மாசம் உங்க வாழ்க்கையில பல நாளா சூழ்ந்திருந்த இருட்ட விலக்கி ஒளிய ஏத்துற ஒரு வரமா அமையப் போகுது. உங்களுக்கு தேவையான வலிமையும் வளத்தையும் செழிப்பையும் எல்லாத்துக்கும் மேல நீங்க ஏங்கிட்டு இருந்த அந்த மன அமைதியையும் இது கொண்டு வந்து சேர்க்கும். இந்த நல்ல நேரத்தை முழுமையா பயன்படுத்திக்கோங்க, எல்லாம் நல்லதாவே நடக்கும். உங்க முகத்துல புன்னகையும் மனசுல நிம்மதியும் எப்பவும் நிலைச்சிருக்கட்டும். இந்த விரிவான அன்பான பகுப்பாய்வு உங்க மனசுக்கு ஒரு சின்ன ஆறுதலையும் உங்க எதிர்காலத்துக்கு ஒரு பெரிய நம்பிக்கையையும் கொடுத்துருக்கோன்னு நான் நம்புறேன். உங்க கருத்துக்களை, உங்க உணர்வுகளை கீழே இருக்கிற கமெண்ட் பகுதியில தயங்காம பகிர்ந்துக்கோங்க. ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் ரொம்ப அன்போட படிப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி உங்கள மாதிரியே கஷ்டப்படுற உங்க அன்புக்குரியவங்களோட ஷேர் பண்ணுங்க. நம்ம ஆஸ்ட்ரோவாய்ஸ் தமிழ்ங்கிற இந்த ஆன்மீக குடும்பத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்றது மூலமா தொடர்ந்து இது மாதிரி வழிகாட்டுதல்களை பெறலாம். உங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.